1,00,000 சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம் மற்றும் தேனி. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நம்ம அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து ஃபங்க்ஷனை வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். இளவரசி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்ல நாள் கிழமை எல்லாம் பார்த்து தான் வச்சிருப்பீங்க. அப்படிலாம் மிஸ் பண்ணக்கூடாதுமா. பேத்தை யாரும் கடத்திட்டு போகாம காப்பாத்திருப்பேன். என் தாயோக்கு இன்னும் நிதிரிட விட்டுருக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த இளவரசியையும் சுப்பிரமணியையும் நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணி சந்தர்ப்பம் வரும்போது குழந்தைய தூக்கிடுவேன். என்ன சாமி, குழந்தையோட ஜாதகத்தை பத்தி எதுவுமே சொல்லல? எனக்கு எப்படி சொல்றதுனே ஒண்ணுமே புரியல. நாங்க என்னதான் அந்த ஜாதகத்தை கணிச்சு எழுதினாலும் அந்த குழந்தையோட தலையெழுத்தை எழுதுறது அந்த விதி தானே. நீங்க சொல்றது எனக்கு புரியல சாமி. இந்த குழந்தை சனி மகா திசையில பிறந்திருக்கா. இந்த ஜாதக அமைப்பு படி குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ முடியாது. இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை. இந்த குழந்தை பெத்த அம்மாவையும் அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த குழந்தை கருவுல இருக்கும் பொழுதே தகப்பனுக்கும் தாய்க்கும் பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் கொடுத்துருக்கும். கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருப்பேல, உண்மையா இல்லையா? உண்மைதான் சாமி. ஆனா என் குழந்தை என் வயித்துல வளர வளர எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையிலயும் சரி தொழிலையும் சரி நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். கொடுக்கற மாதிரி கொடுத்து மொத்தமா பிடுங்கிறது தான் சனியோட வேலை. இந்த சனி மகாதசையில பிறந்த இந்த குழந்தை இதுவரைக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. இனிமே எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. கொஞ்ச நாளைக்கு உங்க குழந்தைய பிரிச்சு வைக்கிறது தான் உங்க 2 பேருக்குமே நல்லது. நான் சொல்றதை நீங்க 2 பேரும் கேட்கலனா நிரந்தரமா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரிய வேண்டி வரும். இது பாருங்க சாமி, உங்களுக்கு காசுதான் வேணும்னா எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்காக எல்லாத்தையும் பொல்லாதையும் சொல்லாதீங்க. பணம் பறிக்கிறது என்னுடைய வேலை இல்ல. என் நாக்குல சத்தியம்தான் குடியிருக்கு. அதுல சாக்கடையை குடிக்க மாட்டேன். இதுவரைக்கும் நான் குறிச்சு கொடுத்த ஜாதகம் எதுவும் பொய்யா போனதில்லை. இதுவரைக்கும் நான் சொன்ன அத்தனையும் உண்மை. இந்த உண்மை உங்க 2 பேருக்கு தெரியும் பொழுது நீங்களே என்னை தேடி வருவேன். இந்த ஜாதகத்தை வேணா நீங்க தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா இந்த குழந்தையால நீங்க 2 பேரும் பிரியணுங்கிற விதிய யாராலையும் மாத்த முடியாது. சத்த போயா. சீ, சரியான ஃப்ராடா இருப்ப போல இருக்கு. இவள போய் நல்ல ஜோசியர் நம்மள பாரு, ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏன் குழந்தைய பத்தி என்னெல்லாம் சொல்லிட்டு போறா? சரி விடுக்கா, அதான் போயிட்டான்ல. பரிகாரம் அது இதுன்னு சொல்லி பணம் புடுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசியிருப்பான். இதுக்கு தான்மா ஜாதகம் எழுத வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு, அவன் தேவையில்லாம மனசை குழப்பிட்டு போயிட்டான். நாம எதுக்கு இங்க மனசு போட்டு குழப்பிக்கணும்? எந்த ஒரு குழந்தையுமே பிறக்கும் போது அப்பா அம்மாவை பிரிக்கணும்னு நினைச்சு பிறக்காது. இதோ லீலா சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் அது இதுன்னு ஏதாவது சொல்லி பணத்தை புடுங்கணும்னு நினைச்சிருப்பான். நாம அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கோவமா பேசணும்ல. அதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறான். அதை நீ புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குமா? இல்லனா அவர் சொன்னதை நினைச்சு நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அழுதுருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம கடவுளை மட்டும் நம்புவோமா? அவர் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு.
செத்து போன பூஜா உயிரோடு வந்துட்டாளேன்னு பாக்குறீங்களா? நான் பூஜா இல்ல, நர்மதா, பூஜாவோட சிஸ்டர். நீங்க தானே தியேட்டருங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சப்ளை பண்றதுக்கு டீலர்ஷிப் எடுத்திருக்கீங்க? ஆமா மேடம். எதுக்கு திடீர்னு எங்க கம்பெனில இருந்து ஸ்நாக்ஸ் வாங்குறது நிறுத்துனீங்க? சாரி மேடம், உங்க கம்பெனியில ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்கு, கையில ப்ராஃபிட்டே நிக்க மாட்டேங்குது. அதனால தான் தமிழரசி ஃபுட் ப்ராடக்ட்னு ஒரு சின்ன கம்பெனியில வாங்க ஆரம்பிச்சிட்டோம். கம்பெனி சின்னதா இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கு, எங்களுக்கும் ப்ராஃபிட் நல்லா கிடைக்குது. ஸோ அதான் மேடம் நிறுத்திட்டோம். இது ஏன் எங்க கம்பெனில இன்ஃபார்ம் பண்ணல? பூஜா மேடம் இறந்ததுனால கம்பெனியை யார் பாத்துக்கிறாங்கன்னு தெரியல மேடம். அதனால தான் என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியல மேடம். சரி, ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தர சொல்றேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சாரி மேடம், நாங்க சுப்பிரமணி சார்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், எங்களுக்கும் அதுதான் வசதியா இருக்கு. நீங்க வேற டீலரை பாத்துக்குங்க. சுப்பிரமணி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. பெரியப்பா, எங்க இருக்கீங்க? பெரியப்பா, என்ன பெரியப்பா இப்படி ஆயிட்டீங்க? என்னடா பண்றது? என்னைக்கு அந்த இளவரசி தாயம்மாக்கிட்ட இருந்து குழந்தையை தூக்கிட்டு போனாலும் அன்னையிலிருந்து தாயம்மா நிம்மதி இழந்துட்டா. அவளை பார்த்து பார்த்து நானும் என் நிம்மதிய முழுசா இழந்துட்டேன். இப்போ தாயம்மா எங்க இருக்காங்க? வா. தாயம்மா எப்படி பெரியப்பா? குழந்தைய பறி கொடுத்த ஏக்கத்துல ஏங்கி ஏங்கி செத்து போயிட்டா. சாக வேண்டிய வயசானது. இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் என்ன பிரயோஜனம்? நான் பெத்த பொண்ண காப்பாற்ற முடியலையே. தாயம்மா செத்த பிறகு அவ புருஷனும் எங்கேயோ போயிட்டாரு. நான் இப்ப அனாதை ஆயிட்டேன்டா. அனாதை ஆயிட்டேன்.
சிங்கம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த செல்வபாண்டி நடப்பணமா அடைஞ்சு கிடக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணமான அந்த இளவரசியையும் சுப்பிரமணியையும் நாம சும்மா விடக்கூடாது பெரியப்பா. என் வாழ்க்கையையும் கெடுத்தது இல்லாம உங்க நிம்மதியையும் கெடுத்துட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை அழிக்கணும் பெரியப்பா. அந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தர்ப்பத்துக்காக நாம வெயிட் பண்ணக்கூடாது பெரியப்பா. நாம தான் சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கணும். குழந்தைய பிரிச்சு நம்ம தாயம்மாவை எப்படி ஏங்க வச்சு சாகடிச்சாலும் அதே மாதிரி அந்த இளவரசி கிட்ட இருந்தும் அவ குழந்தைய பிரிச்சு அவளை சாகடிக்க போறேன். அதுக்கான ஏற்பாட நான் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சுப்பிரமணிய தொழில் பண்ண விடாம நீங்க இப்போ அடைஞ்சு கிடக்குற மாதிரி அவனும் அடைஞ்சு கிடக்கணும். அதுக்கு அதுக்கப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லிட்டில்ல, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். குழந்தைங்கம்மா தூங்கிட்டு இருக்கா. ஓ, லீலா வேலையா இருக்கா. இளவரசி, என்னாச்சுமா உனக்கு? ஏதோ யோசனையில இருக்கு. ஒன்னும் இல்லைங்க. ஆஹா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆர்டர் வேற நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால இந்த வண்டியிலேயே போய் டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு. ஒரு வேன் பார்த்துருக்கேன். டவுன் பேமெண்ட்டாக ஒரு 60,000 ரூபா, மாதம் மாதம் 8,000 ரூபா கட்டினா போதும். அதனால இன்னைக்கு வசூல் முடிஞ்சதுக்கப்புறம் வர பணத்தை கொண்டு கட்டிட்டா 1 வாரத்தில் டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அது வந்துருச்சுன்னா சிரமம் இல்லாமல் இருக்கும்ல. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? யோசனையிலே இருக்கு. ஒன்னும் இல்லைங்க, வண்டி வாங்குறது நல்ல விஷயம்தான், ரொம்ப சந்தோஷம். ஆனா வண்டி அடுத்த வாரம் தான் டெலிவரி வரும்ல. பணம் கட்டிட்டா கண்டிப்பா வண்டி வந்துருமா? ஏங்க, நீங்க வண்டி வர வரைக்கும் வேலைக்கு போக வேணாங்க. ஒரு வாரம் யாராவது தெரிஞ்சவங்களை இந்த வேலையை பார்த்துக்க சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்க என் கூடவே இருங்க. என்னம்மா, அந்த ஜோசியக்காரன் சொன்னதை நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? இல்ல, அன்னைக்கு நீதானே இந்த ஜோசியக்காரன் ஒரு ஃப்ராடு, பணம் பறிக்கிறதுக்காக பொய் சொல்றான்னு ஜாதக நோட்டியை தூக்கி வீசின. இப்ப நீ எப்படி பயப்பட்டா எப்படி? என்னங்க பண்றது, பொம்பளை மனசாச்சு, அதான் எதையாவது நினைச்சு மனசு துடிச்சிட்டே இருக்கு. ஒன்னும் துடிக்க வேண்டாம், நமக்கு எதுவும் ஆகாது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இரு. இன்னைக்கு நான் வசூலுக்கு போனாதான் வண்டிக்கு பணம் கட்ட முடியும். அதனால நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, தைரியமா இரு, வரேன். வழியில பள்ளம் ஏதாவது இருந்தா பார்த்து வண்டி ஓட்டுங்க. வாழு, வண்டி எடு. அடிடி என்ன பட்டிருக்கா சார்? இல்லைங்க, புறம்போக்கு எப்படி போறான் பாரு.
புரியுங்க சார். சுப்பிரமணியம் சார் பாத்து சார் வாங்க சார். சுப்பிரமணியம் சார் என்னாச்சு? கிருஷ்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, ஒரு வண்டிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். உங்களுக்கும் அடிப்படலையே? இல்லை கிருஷ்ணா, கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தான் சேதம் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், சேதானம் ஆயிட்டு போகுது. உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்லைங்க. போறம்போக்கு நிறுத்தி கூட பார்க்காம போறான் சார். புரியுங்க சார். யார் செஞ்ச புண்ணியமோ பெருசா எதுவும் அடிப்படல. சுப்பிரமணியம் சைக்கிள் இங்கே இருக்கட்டும், நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். சரி கிருஷ்ணா. அப்புறம் இந்த விஷயம் இளவரசிக்கு தெரிய வேண்டாம். அவள் சின்ன விஷயத்துக்கே ரொம்ப பயப்படுவா. இந்த விஷயம் தெரிஞ்சா அவளால் தாங்கிக்க முடியாது. சரி, நான் சொல்லலை. வாங்க போகலாம். அண்ணே ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார், இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்றீங்க? மனுஷனுக்கு மனுஷன் ஒரு உதவி தானே சார். சைக்கிளை நம்ம அண்ணாச்சி கடையில் விட்டுறீங்களா? நான் வந்து எடுத்துக்கிறேன் சார். நீங்க இவரை பார்த்து கூட்டு போங்க. அண்ணே பர்ஸ் கிடக்கு, பர்ஸ் கிடக்குண்ணே. சரி அழாதக்கா. அக்கா மாமா வந்துட்டாரு போல இருக்கு, நீ கண்ணை தொடச்சிட்டு வா. என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வரீங்க? அது வந்து வர வழியில. அதாம்மா, கிருஷ்ணா வர வழியில நான் கடையில் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் வேலை முடிஞ்சு போச்சு. அதான் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்துட்டோம். என்னாச்சு மாமா, ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஆர்டர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சா, அதான் உடம்பெல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைம்மா. ஏன் மாமா, நிறைய கடை இருக்குன்னா இவரையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? எல்லாம் புது ஆர்டர்மா, அதான் கூட்டிட்டு போல. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா மாமா? இல்லம்மா, ஒன்றும் வேண்டாம். என்ன மாமா ரொம்ப டயர்டா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. சே, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லம்மா. என்னங்க நிறைய கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டீங்க? கொண்டு போன ஸ்டாக் எல்லாம் தீந்துருச்சு, அதான் வந்துட்டேன். எங்க போய் சொல்றீங்க? சப்ளை பண்ண போற வழியில உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இல்ல? என்ன பாக்குறீங்க? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆக்சிடென்ட்ல உங்களை காப்பாத்தின அந்த நல்லவர் தான் அந்த இடத்துல விழுந்திருந்த பரிசை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனாரு. ஏங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? சாரிம்மா, உங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவேன்னு தான் சொல்லல. சின்ன ஆக்சிடென்ட் தானே. இப்ப மட்டும் நான் வருத்தப்படாமலே இருக்கேன். இதுக்கு தாங்க நான் போகும்போதே சொன்னேன் போகாதீங்கன்னு. நீங்க கேட்கல. இப்ப பாத்தீங்களா, அந்த ஜோசி சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஏ லூசு, அந்த கார் டிரைவர் டிரைவிங் தெரியாம இடிச்சிட்டான். அதுக்காக அதுக்கு எதுக்கு முடிச்சு போடுறேன்? இல்லங்க,
எனக்கு என்னமோ அந்த ஜோசிக்காரன் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இத்தனை நாளா நீங்க அந்த வழியில தானே போயிட்டு இருக்கீங்க. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் ஏன் ஆக்சிடென்ட் நடக்கணும்? ஐயோ இளவரசி, ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம பேசுற? ஆக்சிடென்ட்ங்கிறது எதிர்பாராம நடக்கிறது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அழாதம்மா. நீ இப்படி அழுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். நீங்க 1000 சொல்லுங்க, என் மனசு கேட்கல. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சிருவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு இல்ல, ஜோசிக்காரர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு நாம நம்ம குழந்தைய பிரிஞ்சு ஜெயந்தி கிட்ட கொடுத்து வழக்கு சொல்லலாமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இல்லங்க, என்னால உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இளவரசி அழாதம்மா, எனக்கு எதுவும் ஆகாதுமா. அந்த ஆண்டவரே நினைச்சாலும் உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. சரியா? நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிக்காத. தைரியமா இரு. என்ன? சரி விடுங்க பெரியப்பா. இந்த தடவை மிஸ் ஆனா என்ன, அடுத்த தடவை பாத்துக்கலாம். இப்படி நாம நினைச்சு தான் அவன் ரொம்ப நாளா நடமாடிக்கிட்டு இருக்கான். இனிமே அவன் உயிரோட இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் பூஜா. அவசரப்படாதீங்க பெரியப்பா. அந்த இளவரசியையும் சுப்பிரமணியையும் கொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி அவங்க செத்துட்டாங்கன்னா ஒரே நாள்ல எல்லாமே முடிஞ்சு போயிடும். அவங்க 2 பேரும் அவ்வளவு சாதாரணமா செத்துறக்கூடாது. நம்ம 2 பேரையும் ஏன் பகைச்சுக்கிட்டோன்னு வேதனைப்பட்டு சாகணும். முதல்ல ஒத்துமையா இருக்கிற அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளவரசி கிட்ட இருந்து குழந்தைய கடத்திட்டு அந்த பழைய தூக்கி சுப்பிரமணி மேல போட்டுட்டா கண்டிப்பா 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா வேதனையோட இருக்க போற 2 பேரையும் சித்திரவதை பண்ணி சாகடிக்கணும். லீலா, 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 லீலா. என்ன லீலா, நான் கூப்பிட்டு இருக்க, நீ காதுலே வாங்காம போய்கிட்டு இருக்க. எனக்கு சரியா கேட்கல. என்ன லீலா, ஏதாவது பிரச்சனையா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, வேண்டாம். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? கொஞ்ச நாளா இளவரசி அக்கா வீட்டுல நடக்கிற சில விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. ஏதோ கெட்ட நேரம் பிடிச்சு எல்லாரையும் ஆட்டி வைக்கணும்னு ரொம்ப பயமா இருக்கு ஜெயந்தி. என்ன லீலா சொல்ற? இப்பதான் இளவரசி அக்காக்கு குழந்தை பிறந்து பேர் சூட்டு விழா கூட நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அதுக்குள்ள என்ன பிரச்சனை? ஒருவேளை உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது? சச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அக்கா குழந்தைக்கு ஜாதகம் எழுதுறதுக்காக ஒரு ஜோசியக்காரர் வந்திருந்தார்ல, குழந்தையோட ஜாதக அமைப்பு சரியில்லைன்னு சொன்னார்ல, அதை கேட்டதுல இருந்து அக்கா ரொம்ப பயந்துட்டாங்க. அதான். ஜோசியக்காரங்க 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வீணா நம்ம நிம்மதி தான் கெட்டு போகும். கோவிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஜெயந்தி. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த ஜோசியக்காரர் சொன்னது பலிச்சிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி என்ன நடந்தது? அக்காக்கும் மாமாக்கு ஏதாவது பிரச்சனையா? சுப்பிரமணி மாமா ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, அப்புறம்? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா மாமா சரக்கு எடுத்துட்டு போகும்போது கீழே விழுந்துட்டாரு. மாமாக்கு லேசான அடிதான். ஆனா சரக்கெல்லாம் வீணா போயிடுச்சு. அது கூட பரவாயில்ல ஜெயந்தி. ஆனா அந்த ஜோசியக்காரர் சொன்னது பலிக்க ஆரம்பிச்சிருச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெயந்தி. இங்க பாரு லீலா,
ரோட்ல போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறது சகஜம்தான். இப்படி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட எப்படி? மனசு போட்டு குழப்பிக்காத. அக்கா காதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி பயந்தா அப்புறம் அவங்க எப்படி தைரியமா இருப்பாங்க? நான் வந்து அக்காவுக்கும் மாமாவுக்கும் தைரியம் சொல்றேன். ஆனா இந்த ஆக்சிடென்ட் மேட்டரை சாதாரணமா எடுத்துக்க முடியல ஜெயந்தி. என்ன லீலா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. என் மனசுல இருக்கிற அந்த பாரத்தை யாருக்கிட்டையாவது இறக்கி வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ என் வீட்டுக்காரர் எதேச்சியா அங்க போய் மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. வீட்டுக்கு வந்ததும் நேத்து நைட்டு தான் ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. அதை கேட்டதும் நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ மாமா வண்டியில ஓரமா தான் போயிட்டு இருந்திருக்காரு. பின்னாடி வந்த வண்டி பைக் மேல மோதிட்டு நிக்காம போயிடுச்சான். சாதாரணமா மோதி இருந்தா நின்னு சாரி கேட்டுட்டு போயிருப்பாங்கல்ல. ஓரமா போன வண்டி மேல வேணும்னே மோதிட்டு ஏன் நிக்காம போனோன்னு தான் அவரும் சந்தேகப்படுறாரு. நீ சொல்றது புரியுது லீலா. ஆனா சுப்பிரமணிய மாமா உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற அளவுக்கு அவருக்கு எதிரிங்க யார் இருக்காங்க? இருந்த ஒரே எதிரி அந்த பூஜா தான். அவளும் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. அப்புறம் யார் இதெல்லாம் செய்ய போறாங்க? எனக்கு என்னமோ நம்ம தான் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறோமோன்னு தோணுது. இதெல்லாம் ஏன் தற்செயலாம் நடந்திருக்க கூடாது. தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு பயப்படாத. அப்படி எதுவும் இல்லைன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன். சரி, நீ கிளம்ப. நான் இளவரசி அக்காவையும் மாமாவையும் நேர்ல வந்து பாக்குறேன். என்னம்மா இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? போய் நீங்களும் சாப்பிட்டு வந்துருங்க. நாளைக்கு மட்டும் அந்த தியேட்டர் ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பண ரொட்டேஷனுக்கு பிரச்சனையே இருக்காது. பரிமாறு. இளவரசி, நான் இங்க இவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க. என்ன, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நாளைக்கு நம்ம பாப்பாவை ஹாஸ்பிட்டல் செக்கப்க்கு கூட்டிட்டு போகணும். நீங்க வேற தியேட்டர் வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் எப்ப கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ சாரிம்மா, நான் ஹாஸ்பிட்டல் போகணுன்ற விஷயத்தையே மறந்துட்டேன். பரவாயில்லைங்க, அதுவும் முக்கியமான விஷயம் தானே. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துடுறேன். ஆட்டோல வேண்டாம், நான் கால் டாக்ஸி புக் பண்றேன். நீ அதிலே போயிட்டு வந்துரு. சரிங்க. வேணும்னா நீ லீலாவையும் கூட கூட்டு போ. லீலா வேண்டாங்க, குட்டிமாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தா. அவ வீட்ல இருந்து குட்டிமாவை பாத்துக்கிட்டுமே, எதுக்கு அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு? சரி, அப்போ காலையில ஒரு 8 மணிக்கு வர சொல்லட்டுமா? சரி. சார், சுப்பிரமணி சார் வீடு தானே? இதாங்க. கிருஷ்ணா, வண்டி வந்துருச்சுன்னு சொல்றீங்க. லீலா, டாக்ஸி வந்துருச்சு. அக்கா, டாக்ஸி வந்துருச்சு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டு லீலா. ஒரு நிமிஷம் இருங்க, அது வந்துருவாங்க. இளவரசி, அக்கா சொன்ன கேளு, நானும் வரேன். எதுக்கு லீலா? நீ குட்டிமாவை பாத்துக்கோ. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை லீலா. கார்ல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். தேவையில்லாம நீ எதுக்குமா அலைஞ்சிட்டு இருக்கணும்? ஹாஸ்பிட்டல் பக்கம் தானே, அவ போயிட்டு வந்துருவா. சரிம்மா, நீ கிளம்பு. அண்ணே, கொஞ்சம் பத்திரமா பார்த்து கூட்டு போங்க. ஓகே சார், கவலைப்படாதீங்க. சிஸ்டர் சேஃபா கூட்டு போயிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ்ண்ணே. வரேங்க. வாமா. வரேன் லீலா. வரேன் கிருஷ்ணா. சரி லீலா, அப்ப நானும் அப்படியே கிளம்புறேன்.
சரி மாமா. வா கிருஷ்ணா. கொஞ்சம் பொறுத்துக்க. கடவுளே, என்ன இது? இன்னைக்கு பார்த்து ஒரு வண்டி கூட வரலையே. இருமா கொஞ்சம் பொறுத்துக்கமா. சொன்னா கேளுமா, கொஞ்சம் பொறுத்துக்கமா. இருமா கொஞ்சம் பொறுத்துக்க. அங்க வண்டி வந்துருச்சுமா. இருமா கேட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஐயா நிறுத்துங்க. ஐயா என்னம்மா? ஐயா, என் பொண்ணு பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. போற வழியில ஏதாவது ஆஸ்பத்திரி இருந்தா அங்க இறக்கி விட்டுருங்க ஐயா. ஐயா, ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கோம், ஒரு வண்டி கூட வரலீங்க ஐயா. தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க ஐயா. என் பொண்ணு உசுர காப்பாத்துங்க ஐயா. உங்க நிலைமை புரியுதுமா, வண்டியில சவாரி இருக்கே. மாட்டேன்னு சொல்லிடாதீங்க ஐயா, ரொம்ப நேரமா இங்க நின்னுகிட்டு இருக்கோம். என்னப்பா, நீங்க வந்து வண்டியில ஏறுங்க, நம்மள ஹாஸ்பிடல் தானே போறோம், வாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா, வாம்மா வா. பாத்துமா, போமா, உள்ள போ. பாத்து. அழாதம்மா, அழாத. கொஞ்சம் பொறுத்துக்க. ரொம்ப வலிக்குதுமா, என்னால முடியலம்மா. வந்துருமா, ஆஸ்பத்திரி வந்துரும், போயிடலாமா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. முடியலம்மா, அழாதம்மா, அழாத. முதல் பிரசவமா? இல்லம்மா, இது 2வது பிரசவம். சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பக்கத்துல தான் ஹாஸ்பிடல், சீக்கிரம் போய். சரிம்மா. முடியல, ரொம்ப வலிக்குது. இருமா கொஞ்சம் சீக்கிரம் ஆஸ்பத்திரி வந்துரும். மேடம், பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க அவங்கள இறக்கிட்டு போலாமா? சீக்கிரம் போங்க. இருமா பக்கத்துல தான் ஹாஸ்பிடல், கொஞ்சம் தூரம் தான், பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அழாதம்மா, அழாத. இருமா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. இது ஆஸ்பத்திரி வந்துருமா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்க. இத போயிடலாமா, என்னால முடியலையே, வலி தாங்க முடியல. இருமா. என்னப்பா, ஹாஸ்பிடல் பக்கத்துல என்ன இவ்வளவு தூரம் போயிட்டே இருக்க? இப்ப வந்துரும் மேடம். இந்த பக்கம் ஹாஸ்பிடல் இருக்கா என்ன? இருக்கு மேடம். சரி, சீக்கிரம் போங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பக்கத்துல தான் போயிடலாம். இருமா, கொஞ்சம் பொறுத்துக்க. ஐயோ அம்மா, வலிக்குதுமா. கத்தாதம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. டிரைவர், இந்த பக்கம் ஹாஸ்பிடல் இருக்கிற மாதிரி தெரியலையே, எங்க போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. பாவம், கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அழாதம்மா, உங்களதான் கேக்குறேன். டிரைவர், எங்க போறீங்க? டிரைவர், நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. சரசு, அவளை கவனி. ஏய், வாய் மூடுடி. யார் நீங்க? உன் மாமியா? என்ன? ஏய், நடிச்சது போதும்டி, அவளை ஆஃப் பண்ணு. டேய், வண்டியை ஓரமா நிப்பாட்றா. குழந்தை தூக்குங்க. காட்டு. இங்க பாரு குட்டிமா, இன்னொரு வாய். காட்டு.
சுப்பிரமணி சார் வீடு தானே? ஆமா. சாரி மேடம், கார் புக் பண்ணியிருந்தாங்க. வர வழியில் டிராஃபிக் ஜாம் வந்தனால கொஞ்சம் லேட் ஆச்சு மேடம். இல்லையே, அப்பயும் ஒரு கார் வந்து எங்க அக்காவை பிக்கப் பண்ணிட்டு போயிடுச்சே. என்ன மேடம் சொல்கிறீங்க? எங்கள் கம்பெனியில் இருந்தால் கார் வந்துச்சு? ஆமாங்க. இருக்காது மேடம், என்னதான் அனுப்பி விட்டாங்க. ஒரு நிமிஷம் மேடம், கம்பெனி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஹலோ சார், நான் 232 டிரைவர் பேசுகிறேன் சார். வலசரவாக்கம் காமாட்சி நகரில் பிக்கப்புக்கு வந்தேன் சார். பார்ட்டியை நம்ம கம்பெனிலேருந்து வேறு யாரோ பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க சார். ஆமாம் சார், கஸ்டமர் நேம் சுப்பிரமணி தான். அப்படிங்களா? இல்லை சார், நம்ம கம்பெனி டாக்ஸின்னு தான் சார் சொல்கிறாங்க. ஓகே சார், ஓகே. எங்கள் கம்பெனிலேருந்து எந்த டாக்ஸி அனுப்பலையா மேடம்? என்ன சொல்றீங்க? ஆமாம் மேடம், வந்தது எங்கள் டாக்ஸி இல்லை. நீங்கள் நல்லா விசாரிச்சு பாருங்கள். வரேன் மேடம். This number is currently switched off. This number is currently switched off. கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? சொல்லுமா. மாமா எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல தாமா இருக்கேன். அக்கா ஹாஸ்பிடலுக்கு போன டாக்ஸி நீங்க புக் பண்ண கம்பெனி டாக்ஸி இல்லையா? என்ன லீலா சொல்ற? ஆமா மாமா, இப்பதான் இந்த கம்பெனி டிரைவர் வந்தாரு. டிராஃபிக்னால வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. நான் அக்கா ஹாஸ்பிடலுக்கு போன விஷயத்த சொன்னேன். உடனே அவர் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு. ஆனா அவங்க எந்த டாக்ஸி அனுப்பலன்னு சொல்லிட்டாங்க மாமா. நான் அக்கா நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. லீலா பயப்படாத, இளவரசிக்கு ஒண்ணு ஆகாதுமா. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவ இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சரி. டாக்டர் பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், உள்ள பேஷண்ட் இருக்காங்க. இல்ல, நான் செக்கப்காக வரல, டாக்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, பேஷண்ட் வந்துட்டு நீங்க போய் பார்க்கலாம். போலாமா? நீங்க போய் பாருங்க சார். வணக்கம் வாங்க டாக்டர். மிஸ்டர் சுப்பிரமணி, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என் வைஃப் இளவரசி இங்க வந்தாளா? வரலையே. ஏன், என்னாச்சு? குழந்தைய செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன்னு இங்க கிளம்பி வந்தா. இப்ப வரைக்கும் அவங்க இங்க வரல. அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே டாக்டர், நானும் தேடி பார்க்கறேன். எங்க போய் தேடுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல, வழியில, கோயில்ல, அங்க போய் தேடி பார்க்கறேன் மேடம். பாவம், அவ கை குழந்தையோட எங்க எப்படி தவிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஹலோ மாமா. என்னம்மா, அக்கா வந்துட்டாளா? இல்ல மாமா. கோயில், குளம், ரோடு, கடல் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணல. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, இதுக்கு மேல நான் எங்க போய் தேடுறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மாமா, இந்த விஷயத்தை சண்முக மாமா கிட்ட சொன்னீங்களா? இல்லம்மா, இப்ப அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். முதல்ல போய் அவரை பார்த்து இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லுங்க மாமா. சரிம்மா,
சண்முகத்தை பார்த்த உடனே உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க மாமா. ஏசி சண்முகம் இருக்காரு. உள்ள இருக்க. சண்முகம் என்னண்ணே ஒரு மாதிரி இருக்க? என்னண்ணே? இல்லடா, இளவரசியை காணும்டா. என்னண்ணே சொல்ற? அண்ணிய காணோமா? ஆமாண்டா, குழந்தையோட ஹாஸ்பிட்டலுக்கு போனவ காணும். என்னண்ணே சொல்ற? காலையில குழந்தைய செக்அப் கொண்டு கூட்டிட்டு போனேன். நான் தான் கால் டாக்ஸில அனுப்பி வச்சேன். ஆனா இளவரசி கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் கால் டாக்ஸி கம்பெனில இருந்து வேற ஒரு கால் டாக்ஸி வந்திருக்கு. விசாரிச்சு பார்த்ததுல ரெண்டாவது வந்ததுதான் அந்த கம்பெனியோட டாக்ஸியா. முதல்ல வந்தது அந்த கம்பெனியோட டாக்ஸி கிடையாதான். விஷயம் தெரிஞ்சு நான் இளவரசி நம்பருக்கு போன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஹாஸ்பிட்டல்ல போய் தேடி பார்த்துட்டேன். ரோட்ல எல்லாம் தேடினேன், எங்கேயுமே இல்லை. சண்முகம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அன்னைக்கு குழந்தை பிறந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்களை தனியா அனுப்பிச்சு வச்சிருக்க? இல்லடா, இன்னைக்கு கம்பெனில வேலை எனக்கு அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் போக முடியல. உனக்கு வேலை இருந்தா என்ன? வீட்ல யாரும் இல்லையா? என்ன எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் ஜெயந்தியை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன்ல. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே இருக்குங்கிற தைரியத்துல தான் நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். என்னண்ணே, கை குழந்தை வச்சிருக்கவங்களை பத்திரமா பாத்துக்கணும்னு தெரியாது? இப்ப அவங்களை எங்கன்னு போய் தேடுறது? அண்ணியை பிக்கப் பண்ண வந்தது நீங்க புக் பண்ண கால் டாக்ஸி இல்லன்னு தெரிஞ்சவனே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? பதட்டத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. என்னால எதுவுமே யோசிக்க முடியாம அவளை தேடித்து அலைஞ்சிட்டு இருந்தேன். என்னென்ன நீ அந்த கால் டாக்ஸி கம்பெனியை நேர்ல போய் விசாரிச்சிங்களா? இல்லடா, ஃபோன் மட்டும் தான் பண்ணி கேட்டேன். சரி, என் கூட வாங்க. சரி. சண்முகம், என் வண்டி இங்கே இருக்கட்டும். ஓகே, வந்துடுறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு மார்னிங் ஒரு வலசரவாக்கத்துலேருந்து உங்கள் கால் டாக்ஸியை புக் பண்ணியிருக்காரு. உங்கள் கம்பெனி கால் டாக்ஸி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனி பேரில் இருக்க வேற ஒரு கால் டாக்ஸி இவர் வீட்டுக்கு போய் ஒரு ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்கு. ஆமாம் சார், காலையிலேருந்து அந்த விஷயமா தான் நான் எல்லாத்திட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கேன். எங்கள் சைட்லேருந்து யாருமே போய் அவங்கள பிக்கப் பண்ணலையே சார். எங்கள் கம்பெனியில் மொத்தம் 120 டிரைவர்ஸ் இருக்காங்க. நான் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். காலையில் அண்ணியை பிக்கப் பண்ணிட்டு போன டிரைவருடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற டிரைவர்ஸுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுங்க. இருக்கா? இருக்கு சார். எடுங்க. தரேன். என்னங்க சார்? அண்ணா, நீங்கள் பார்த்த டிரைவருடைய முகம் இந்த ஃபோட்டோஸில் இருக்கா பாருங்க. இந்த போட்டோல யாருமே இல்லை சண்முகம். காரில் இருந்த அந்த லோகோ, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கவனிச்சிங்களா? அது வந்து இந்த கம்பெனியோட லோகோ தானே? ஆமாம், கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. இந்த கம்பெனியோட லோகோ யூஸ் பண்ணியிருக்கானா? அப்போ இந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சவனாக தான் இருக்கணும். உங்ககிட்ட ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போன டிரைவர்ஸோட லிஸ்ட் எனக்கு வேணும். குறிப்பாக ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி அதனால் டிஸ்மிஸ் ஆன டிரைவர்ஸோட லிஸ்ட் வேணும். ஓகே சார், இன்னும் 2 ஹவர்ஸில் நானே எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் சார். வரேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இதுதான் இளவரசி குழந்தையா? ஆமாங்கய்யா. பரவாயில்லையே, வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சன்மானம் கொடுக்கணும்ல?
இந்தாப்பா வச்சுக்கோங்க. நீ இந்த அம்மா உனக்கு அம்மாவை நடிச்சிச்சுல, 3 பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கங்க. சரிங்க. நீ கேட்டதை விட அதிகமாக கொடுத்துருக்கியா? நன்றிங்க. போலீஸ் கண்டது பற்றக்கூடாது, சரிதானா? சரிங்க. போப்போ. அப்புறம் ஐயா ஏமா இன்னும் ஏன் வயிற்றுல தலானி கட்டியிருக்க? அது சரி. பக்கத்து ரூம்ல போய் இருந்து குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், சரிதானா? போன தடவை ஹாஸ்பிட்டல்ல குழந்தை காணாம போனப்போ சுப்பிரமணி மாமா தான் குழந்தைய எடுத்துட்டு போய் உங்ககிட்ட கொடுத்ததா இன்னைக்கு காலையில தான் அவர் என்கிட்ட சொன்னாரு. சத்தியமா சொல்றேம்மா, இந்த தடவை குழந்தைய நான் தூக்கிட்டு போலமா. ஒரு லட்சம் சதுரடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், திண்டுக்கல், மதுரை, திருச்சி, பல்லடம், தாராபுரம் மற்றும் தேனி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.